ஸோ வெல்கம் மாமே தார் ஃபேன்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரமான நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்த கண்டிப்பா தார் ஃபேன்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தாருக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்க போறானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில பார்த்திருப்போம்ல, அயன்மேன்கான அந்த ஒரு ஒருத்தி சென்ட் ஆஃப். அதே மாதிரி உங்களை கண் கலங்க வைக்கிற அதே சேம்ல தார் ஃபேன்ஸால கூட ஏத்துக்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சென்ட் ஆஃபை நாங்க தாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் ஒரு முடிவுல இருக்கிறதாவும் சரியாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த தார் கேரக்டர் ப்ளே பண்ண கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தனக்கான சோசியல் மீடியால தார் கேரக்டர் ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, அந்த கேரக்டர்ல இருந்து இப்ப நான் குட் பை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேராகிராஃபை மனுஷன் டைப் பண்ணி போட்டிருப்பாரு. இதை பார்த்துட்டு போய் வா நண்பா அப்படின்ற மாதிரி நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இப்போ ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம கெவின் ஃபேகே இருக்காருல, அவர் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு மனசு மாறிடுச்சுப்பா, தாருக்கு ப்ராப்பரான சென்ட் ஆஃப்லாம் கொடுக்க போறது இல்ல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டேன், யார் சொல்லியும் மாத்திக்க மாட்டேன், நானே மாத்திப்பேன்னு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தாரா தான் பார்க்க போறீங்க. மார்வல் ரீசெட் ஆனாலும் சரி, அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா மாதிரியான ஐகானிக் கேரக்டர்ஸ் தான் நாங்க ரீகாஸ்ட் பண்ணுவோம். ஆனா தாரை தான் நீங்க எப்பயுமே தாரா பார்க்க போறீங்க. உலகம் பாருங்க, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தான் நீங்க எப்பயுமே தாரா பார்க்க போறீங்க அப்படின்ற விஷயத்த கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாதிரி நமக்கு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதுபடி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் தாரை வச்சு எம்சியூல என்ன பிளான்லாம் போட்டு வச்சிருக்காங்க, தார் 5 வருமா வராதா, தாரோட எதிர்காலம் இந்த எம்சியூல எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தார் ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு அந்த ஒரு தண்டர் சிம்பிளையும் கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. எத்தனை தார் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய மார்வல் கண்டென்ட்ஸ் தரமா எடுத்துட்டு வந்தாங்க கொடுக்குறேன், ஆனா சப்போர்ட் தான் அவ்வளவா இல்ல. லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய சேனலுக்குலாம் கொடுக்குற சப்போர்ட்டை எனக்கும் கொடுத்தீங்கன்னா பெரிய சேனலா நான் வளர்றதுக்கு அது பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ பெரிய மனசு பண்ணி விட்டுருங்க. எம்சியூல தாரோட ஃபியூச்சரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தார் கேரக்டர் ப்ளே பண்ண நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்றத தெளிவா பார்க்கணும். முதல்ல தலைவன் தேங்க்யூ தி லெகசி ஆஃப் தார் அப்படின்ற டைட்டில்ல தான் இது வரைக்கும் தாரா நடிக்கும் போது நடந்த அந்த ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுலயும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், தாரை மக்கள்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றதான் அந்த ஒரு வீடியோல ஃபோக்கஸா காட்டியிருப்பாரு. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாரா ப்ளே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், லாஸ்ட் 15 வருஷமா ஒரு கையில மிஜால் நிறையும் இன்னொரு கையில ஸ்டார்ம் பிரேக்கரையும் தூக்கி காட் ஆஃப் தண்டரா இருந்துட்டேன். சீரியஸா நான் தாரா ப்ளே பண்ணதை விட நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க தெரியுமா, அதை செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அந்த லவ் தான் என்னோட வெற்றி. தேங்க்ஸ் பா மார்வல், எனக்கு இந்த ஜேர்னியை கொடுத்ததுக்கு, இதனால மறக்கவே முடியாது. டூம்ஸ்டேல சந்திக்கலாமாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பேராகிராஃபை கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் என்னோட கைப்பட எழுதி அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஐயோ போச்சுடா இந்த தலைவன் தார் ரோல் ப்ளே பண்ணாம தார் கேரக்டர் விட்டு வெளில போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைவன் வேற ஏதோ நினைச்சுதான் எழுதி போட்டிருக்கான், ஆனா அது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ராங்கான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிருச்சு. ஒருவேளை இந்த மார்வல் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தம்பி நீங்க தார் அடிச்சதெல்லாம் போதுப்பா கொஞ்சம் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். இப்ப அந்த முடிவு கூட மார்வல் மாத்தி கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தார் ரோல் ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இதை பார்த்து நானே நம்பிட்டேங்க, தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் உண்மையாவே தார் ரோலை விட்டு வெளில போறாரு. இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தாரா பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நானே நினைச்சிட்டேன். அந்த டைம்ல நிறைய மார்வல் ஃபேன்ஸால நம்பப்பட்ட ஒரே விஷயம்னா தார் ரோல்ல இருந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வெளியாக போறாரு, இதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேச்சே போயிட்டு இருந்துச்சு. ரைட் ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எங்களுக்குமே கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை எம்சியூல தாரா பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எப்படி மார்வல் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தாரா வச்சிருப்பாங்கன்னு இப்ப நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவெஞ்சர்ஸ் என்கேமோட எண்டிங்ல ராபர்ட் டவுனி ஜூனியர் ப்ளே பண்ண அந்த அயன்மேன் ரோலுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சென்ட் ஆஃப் கொடுத்திருப்பாங்க. அதுவுமே அயன்மேன் ஃபேன்ஸால அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா அதுதான் மார்வல் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்னே சொல்லுவேன். ஏன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் ப்ளே பண்ண அந்த ஒரு அயன்மேன் கேரக்டருக்கு என்னதான் மார்வல் பெர்ஃபெக்ட்டான சென்ட் ஆஃப் கொடுத்திருந்தாலும் அவ்வளவு பெரிய கேரக்டரை நம்ம இனிமே எம்சியூல பார்க்க மாட்டோம். எம்சியூல இல்லாதது அப்படின்றது ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம்னாலும் இன்னொரு பக்கம் அது எம்சியூக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ், ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். இதுதான் கேப்டன் அமெரிக்கா ரோல் ப்ளே பண்ண ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கும் நடந்துச்சு அதே சேம் என்கேம் மூவில. இது மார்வலோட ஓஜி ஃபேன்ஸை பயங்கரமா அப்செட் ஆகிருச்சு. அவனுங்கெல்லாம் சீரியஸா அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா இவங்க 2 பேத்துக்காகவும் தான் மார்வல் மூவிஸை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தானுங்க. பட் அவங்களோட ஃபேவரட் கேரக்டர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா மார்வல் மூவிஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கான ஃபேவரட்டான மார்வல் கேரக்டர்ஸ் இந்த ஃபேஸ்ல இருக்காங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அவெஞ்சர்ஸ் என்கேம், இன்ஃபினிட்டி சாகா அந்த மூவிஸ்லாம் வந்த அந்த சாகால இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா கண்டிப்பா ஓஜி அவெஞ்சர்ஸ்க்கான பேர் தான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏன்னா ஓஜி அவெஞ்சர்ஸ்க்கு தான் அதிகமான ஃபேன் வேல்யூ இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்து தானே வளர்ந்தோம். எனக்கு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல எம்சியூவோட 3 பில்லர்ஸ், ஒன்னு அயன் மேன், இன்னொன்னு கேப்டன் அமெரிக்கா, இன்னொன்னு தார் தாங்க. சோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தரமான ஓஜி அவெஞ்சரை கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அந்த தார் கேரக்டரை அப்படியே முடிச்சு விட்டாலும் அது மார்வலுக்கு லாஸ் தான். சோ இந்த மாதிரியான ஒரு லாஸை கண்டிப்பா மார்வல் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இதுக்கப்புறமாவும் எம்சியூல அதாவது ஃபியூச்சர்ல நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை தாரா ப்ளே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். பட் முன்னாடி மார்வல் வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்திருக்கானுங்க. அதுபடி அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, தார் இந்த முக்கியமான 3 ஓஜி அவெஞ்சர்ஸையும் மொத்தமா முடிச்சு விட்டு டைம் லைனை ரீசெட் பண்ணிடலாம். ஒரு நியூ டைம் லைன் காட்டி அதுல நியூ தார், நியூ கேப்டன் அமெரிக்கா இவங்க கூடவே நியூ அயன் மேனை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எம்சியூ பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. இப்போதைக்கு நம்ம கெவின் ஃபேகே சொன்னதை வச்சு பார்த்தோம்னா அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா இவங்களுக்கான ரீகாஸ்டிங் தான் நடக்க போகுது. அந்த வகையில என்ன கேட்டீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தும் நான் எம்சியூல இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்
அனௌன்ஸ் பண்ண மாட்டாரு. மார்வலுக்கும் தார் கேரக்டரை இழக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்றனால கண்டிப்பா அடுத்த ஒரு 5 வருஷம் இல்லைனா 10 வருஷத்துக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் தாரா ப்ளே பண்ண போறாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட்ஸை பார்த்தா தாங்க பயமா இருக்கு. இந்த மல்டிவர்ஸ் சாகாவோட எண்டிங்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். அதாவது இந்த மல்டிவர்ஸ் சாகா அப்படின்றது கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் எண்ட் ஆகும். அப்படி அந்த ஒரு மல்டிவர்ஸ் எண்ட் இருக்குல்ல, அதுல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸை போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு படம் பயங்கரமான ஸ்கிரிப்டா தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே உருவாக்கிட்டு இருக்கு. டூம்ஸ்டேக்கான ஸ்கிரிப்டே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த மாதிரி நம்ம டாக்டர் டூம் கையால தார் சாக போறாரு. அதாவது டாக்டர் டூம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு, அவன் எவ்வளவு பெரிய வில்லன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறதுக்காக தார் தான் அந்த மூவியோட மிட்லேயா இருக்கட்டும் இல்ல எண்டிங்ல போட்டு தள்ள போறானுங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கிளம்பி இருந்துச்சு. இது படி பார்த்தோம்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம தலைவன் தாரை முடிச்சு விட்டாலும் அவர் இந்த மாதிரி டைரக்டா வல்ஹாலாக்கு தாங்க போவாரு. இதை நம்ம தார் 4லயே பார்த்திருப்போம். ஏன்னா மைட்டி தாரான ஜேன் ஃபாஸ்டரும் இறந்ததுக்கு அப்புறம் வல்ஹாலாக்கு போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. காமிக்ல ஜேன் ஃபாஸ்டர் திரும்பவும் வல்கேரியா ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அதுபடி பார்த்தோம்னா இங்க நம்ம தாரா போட்டு தள்ளனாலுமே அவர் திரும்ப தாராவே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. போட்டு தள்ளனாலும் உள்ள கொண்டு வரலாம், அந்த அளவுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீ இப்ப சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்யா, தலைவனை சாகடிச்சு விளையாண்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஃபியூச்சர் ஆஃப் தி எம்சியூல தாரை வச்சு மார்வல் என்ன பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க? தார் 5 வருமா வராதா சட்டப்பட்டுன்னு சொல்லியா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு மார்வல் இந்த தார் 5 ப்ராஜெக்ட ஹோல்ட்ல தான் வச்சிருக்கானுங்க. இதுல நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, டைகா வைட்டிட்டி தார் 5 வர மாட்டாராம். என்ன கேட்டீங்கன்னா, ஐயா டைகா வைட்டிட்டி உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு, தயவு செஞ்சு வராதீங்க. மார்வல் இப்போதைக்கு புது டைரக்டர் உள்ள இருக்கி ஒரு நியூ டோன்ல தான் இந்த தார் 5 கொண்டு வர போறாங்க. பட் நிறைய தார் ஃபேன்ஸ் மனசே விட்டானுங்க. அது முக்கியமா தார் லவ் அண்ட் தண்டர் மூவி பார்த்துட்டு இப்போதைக்கு நிறைய பேர் தார்க்கு அதுதான் கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் தார் 5க்காக தான் நிறைய தார் ஃபேன்ஸா இருக்கட்டும் ஓஜி எம்சியூ ஃபேன்ஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நானே தார் 5க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட், ஒரு மிஸ்ட்ரி மூவியை மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கும் இடையில பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. உடனே தார் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த ஒரு மூவி, அந்த மிஸ்ட்ரி மூவி தார் 5 இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கும் இடையில சொல்லப்பட வேண்டிய கதைகள் நிறைய இருக்கும். நியூ கேரக்டர்ஸையும் உள்ள கொண்டு வரணும். அட் த சேம் டைம் வந்து சீக்ரெட் வார்ஸ்க்கு பயங்கர ஹைப் கொடுக்குற மூவியா இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா அந்த மூவி பிளாக் பேந்தரா இருக்கலாம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம். பட் தார் 5 இருக்குமா அப்படின்றது கண்டிப்பா டவுட் தாங்க. தார் லவ் அண்ட் தண்டர் மூவியோட எண்டிங்ல ஜியூஸ் ஹெர்குலஸ் கூப்பிடுற மாதிரியும் ஹெர்குலஸ் தாரை கொள்ள வர மாதிரியான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் அந்த மூவில இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு சேம் அதே பிளாட் தான் தார் 5ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தாங்க. ஏன்னா மார்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாருக்கு அவ்வளவு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு தரமான கதையை எடுத்து அதை மார்வல் ரீசெட் ஆக போற அந்த ஒரு டைம் லைனோட கரெக்டா கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லலாம். ஏன் நம்ம தாரே வேற டைம் லைன்ல இருக்கிற கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன்ஸ் எல்லாம் லீட் பண்ற ஒரு லீடரா வச்சாலுமே அதுவுமே பாக்குறதுக்கு பக்காவா தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு மார்வல் இந்த தார் 5க்கான வில்லனை செலக்ட் பண்றதுல தான் இப்ப மார்வல் பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்கு. இதுபடி பார்த்தோம்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்துட்டு மார்வல் எல்லா டைம் லைனையும் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம், எல்லா டைம் லைனையும் இல்ல குறிப்பிட்ட டைம் லைனை மட்டும் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு தார் 5 நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2027 2028லயே தார்க்கான அப்டேட், அதுவும் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ப்ளே பண்ற அந்த ஒரு தார் ரோல்கான அப்டேட் சீக்கிரமாவே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போதைக்கு நமக்கு கன்ஃபார்மான ஒரே விஷயம் என்னன்னா தார் 5 வரப்போகுது, அதுல எந்த டவுட்டும் இல்ல. மார்வல் ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தார் தான், அதாவது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் தாரா நம்ம தார் 5 மூவிலையும் பார்க்க போறோம். தார் 5 மட்டும் இல்ல, அப்கமிங் ஃபியூச்சர் ஆஃப் தி எம்சியூ அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் தாரா ப்ளே பண்ண போறாரு. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப கிடைச்ச ரிப்போர்ட்டும் அதை தான் சொல்லுது. சோழதா மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ தார் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்க கேங்கல் இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கும் தார் ஃபேன்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டாமாமே.